Good morning students. Today we are going to learn example 4.17. Before that, shall we recall the yesterday's class? In yesterday's class we will see two examples, that is example 4.15 and example 4.16. In that example we will learn depreciated values and the continuous increasing and decreased values of bacteria. அதாவது தெரிஞ்சுக்கணுங்கப்பா, இந்த ஃபார்முலா இருந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்க்ரீஸ்ட் அண்ட் டிக்ரீஸ்ட் வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்கிறது, இன்க்ரீஸ்ட் அண்ட் டிக்ரீஸ் வேல்யூவை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறது தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நவ் we are going to learn some other examples in compound interest application problem. That is example 4.17. That is the population of a town is increasing. Note this word, increasing, at the rate of 6% per annum. The population of a town is increasing at the rate of 6% per annum. It was 2,38,765 in the year 2018. Find the population in the year 2016 and 2020. Please listen carefully. The population of a town is increasing. Therefore, here you have to use the common interest formula for increased value. Increased value, that is A is equal to B into 1 plus R by 100. 1 plus R by 100 the whole power n formula. But the difficulty is they are asked to find out the 2016 the population in the year 2016 கண்டுபிடிக்கணும் and 2020 உள்ள அந்த population கண்டுபிடிக்கணும். பாருங்க, நான் ஒரு லைன் டிரா பண்றேன். 2016, 2018, என்னது 2020. இப்போ நமக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 2020 வேல்யூ கொடுத்துருக்காங்க. 2,38,765 கொடுத்தாச்சு. இதான் பாப்புலேஷன். இப்போ 2018 பாப்புலேஷன் எவ்வளோ? 2,38,765 கொடுத்துட்டாங்க. நமக்கு என்ன கண்டுபிடிச்சாங்க? ஃபைண்ட் தி பாப்புலேஷன் இந்த இயர் 2016. 2016 எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கும், 2020 எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அப்போனா இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 6%. இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 6%. அப்போ 2016 6% வருஷத்துக்கு என்ன செஞ்சிருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருச்சுன்னா 2 வருஷம் கழிச்சு என்ன செஞ்சிருக்கு? 2018 2,38,765 பீப்புளாக இருந்திருக்காங்க. புரிஞ்சா இல்லையா? அப்போ இங்கே என்ன நம்ம கண்டுபிடிக்கிறோம்? 2016 நம்மளுக்கு பிரின்சிபல் அமௌண்ட், பிரின்சிபல் வேல்யூ. ஸோ சொல்யூஷன், let the population in 2016 be principal. Why we said principal? பார்த்தீங்கன்னா இங்கே 2016 தான் கணக்கு பண்ணுறாங்க. அப்போ 2012 என்ன செஞ்சிருக்கு? இந்த வேல்யூ இருக்கு நமக்கு தெரியாது. அந்த பிரின்சிபல் வேல்யூலேருந்து என்ன செஞ்சு 6% per annum இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்தால் தான் என்ன செஞ்சிருக்கு நம்மளுக்கு அமௌண்ட். அந்த 2018 டோட்டல் ஏ என்ன கிடச்சிருக்கு? 2,38,765 கிடச்சிருக்கு. நம்மளுக்கு தேவை 2016 கொடுக்குறது. அப்போ நம்ம பிரின்சிபல் தான் கண்டுபிடிக்கிறது. அப்போ என்ன செய்யலாம்? தென் த ஃபார்முலா ஏ இஸ் ஈக்குவல் டு காமன் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா ஃபார் இயர், தட் இஸ் பி இன்ட்டு 1 plus R by 100 the whole power n தான் ஃபார்முலா. இங்கே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. இது 2018 வேல்யூ நமக்கு தெரியும். நமக்கு தேவை என்னதான்? பி. therefore ஏவோட வேல்யூ என்னதுங்க? 2,38,765. ஆரோட வேல்யூ 6%. ஸோ apply the values in the formula. 2,38,765 that is equal to B into 1 plus R 6 by 100 the whole power. How many years? 2016 க்கு 2018 க்கு எவ்வளவு இயர்ஸ் கேப் இருக்கு? 2. therefore 2. therefore n is equal to 2. 2,38,765. Next step, B. Take the cross multiplication over here. We will get 100 plus 6 by 100 the whole square. Then we will get, next step is 2,38,765 B into 106 by 100 the whole power 2. Cancel this, we will get 2,38,765 B into
53 2s are 106, 52s are 100, the whole square. Now we need the value of b here. நம்மளுக்கு என்னது 2016 ஓட வேல்யூ என்னது பிரின்சிபல் அமௌண்டா இருந்தது. எதுக்கு 2018 ஓட பிரின்சிபல் 2018ல 6% இன்க்ரீஸ் ஆன பின்னாடி என்னது இருக்கும். அப்போ நம்ம பிரின்சிபல் என்ன வச்சு கண்டுபிடிச்சிருப்போம், அந்த வேல்யூ தான் இருக்கும். How you get 53 by 50 here? Look at here. 52s are 100, 53 2s are 106. Therefore, we will get the 53 by 50 here. So, we need b. Therefore, keep the b in one side. Take b in one side. Take other part in next side. 2,38,765 into இங்க இருக்கிற 53 by 50 இங்க கொண்டு வந்தா ரெசிப்ரோக்கலா வரும். அப்ப என்ன வரும் 50 by 53 the whole square மாறிடும். இப்போ இதை நான் மாத்தி எழுதிக்கிறேன். b is equal to 2,38,765 into 50 by 53 the whole square. இப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு சூட்டபிளா இருக்கும். Therefore b is equal to 2,38,765 ஸ்கொயர் இருக்கு. அப்ப என்ன வரும் 50 by 3 2 times வரும் into 50 by 53. Use the calculator, you can simplify this. We will get the principal amount is 2,12,500. அப்பனா 2016ல அந்த அந்த ஊர்ல மக்கள் தொகை எவ்வளவு இருந்திருக்கும்னா பாத்தீங்கன்னா 2,12,500 இருந்திருக்கும். இந்த 2,12,500 தான் இந்த பிரின்சிபலா வச்சு 6% இன்க்ரீஸ் ஆயிட்டு வந்து 2018 என்ன கிடைச்சிருக்கும் 2,38,765 நமக்கு கிடைச்சிருக்கும். Now next we are going to find out the population in 2020. Therefore let the population in 2020 be A. ஏன்னு எது சொல்றாங்கன்னா இங்க பாருங்க 2018 ஓட அமௌண்ட் வேல்யூ நமக்கு என்ன தெரியும் நமக்கு தெரியும் that is 2,38,765. இதுல இருந்து என்ன செய்யலாம் நம்ம 2020 க்கு நம்ம என்ன செஞ்சிடலாம் கண்டுபிடிச்சிடலாம். Therefore here A is the population of 2020. இதுதான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போற அந்த A வேல்யூ தான் இது 2020 ஓட பாப்புலேஷனா இருக்கும். Therefore the formula A is equal to B into 1 plus R by 100 the whole power n. But here the principal value B is equal to என்னது நீங்க P வந்து என்ன கண்டுபிடிச்சோம் 2,12,500 கண்டுபிடிச்சோமா அதை எடுத்துக்க கூடாது. இங்க பிரின்சிபலா எதை எடுக்கணும்னா 2018 ஓட அந்த வேல்யூ தான் என்ன பிரின்சிபலா எடுத்து 2018 ஓட பாப்புலேஷன் தான் இந்த சம்முக்கு நம்ம என்ன செய்யணும் பிரின்சிபல் வேல்யூ எடுத்துக்கணும். Therefore principal is 2,38,765. 1 plus 6 by 100 the whole power 2. இங்க எப்படி 2 வந்துனா இங்க இருந்தா இன்னைக்கு தான் 2 years தான் கேப் இருக்கு. Therefore 2. Therefore A that is equal to apply the values in the formula 2,38,765. Take the cross multiplication over here. We will get 100 plus 6 by 100 the whole square. That is 2,38,765 into 106 by 100 the whole square. 52s are 100, 53 2s are 160. 2,38,765 into 53 by 50 the whole square. The whole square we should take 53 by 50 for 2 times of 53 by 50. Then we will get 2,38,765 into 53 by 50 into 53 by 50. Now I am going to cancel this. 150s are 50. 4,775.3 50s are 2,38,765. Therefore, we will get 4,775.3
3 into 53 into 53 by 50. Now we are going to cancel this by using this 50. 150s are 50. 95.506 50s are 4775.3. Therefore, we will get 95.506 into 53 into 53. The product of these three parts you will get 2,68,276. Therefore, the population in 2020 is 2,68,276. Students all understand பண்ணிக்கிறீங்க 2018 ஓட அந்த பாப்புலேஷன் இங்க கொடுத்தாங்க. நமக்கு என்ன கேக்குறாங்க 2016 ஓட பாப்புலேஷன் 2020 ஓட பாப்புலேஷன் நமக்கு கேட்டாங்க. அப்புறம் ஒரு இப்போ வந்து என்ன செய்யுது 2020 காட்டிலும் 2022 மக்கள் தொகை கூடுமா குறையுமா? கண்டிப்பாக செய்யும், கூடும். அதே மாதிரி தான் 2018 காட்டிலும் 2020 என்ன செஞ்சிருக்கு மக்கள் தொகை கூடி இருக்கிறது 2,68,276 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் 2016 என்ன செஞ்சிருக்கோம் அதோட வேல்யூ குறைவாக இருந்திருக்கு. தெர்ஃபோர் நம்ம நினைச்சிருப்போம் நம்ம பிரின்சிபல் வேல்யூ கண்டுபிடிக்கும் பொழுது நம்மளுக்கு வேல்யூ 2,12,500 நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா மனசில் வச்சுக்கிறீங்க. இங்கே வந்து ரெண்டு வித்தியாசம் தான். ஒன்று இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது ஒரே ஒரு வேல்யூ, வந்து 2018 பாப்புலேஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்மளுக்கு 2016 கண்டுபிடிக்கும் பொழுது நம்ம அமௌண்ட் வேல்யூலேருந்து நம்ம செய்யணும் பிரின்சிபல் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம்னா 2016 பாப்புலேஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதுவே 2020 நம்ம வந்து பாப்புலேஷன் கண்டுபிடிக்கணும்னு செய்யணும். இங்கே கொடுத்துருக்க 2018 வந்து பிரின்சிபல் வேல்யூ எடுத்துகிட்டு நம்ம கண்டுபிடிச்சோம்னா கண்டுபிடிக்கிற அமௌண்ட் என்னதான் இருக்கும் இந்த 2020 பீப்புளோட பாப்புலேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.